அசுவினி பூச்சிகளில் நிறைய வகை இருந்தாலும் எல்லா வகை பூச்சிகளுக்கும் இந்த ஒரு மருந்து போதும். அசுவினி பூச்சி மட்டும் இல்லை, இலைப்பேன் மாதிரியான எல்லா வகையான சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு மட்டும் இந்த மருந்து சூப்பராக வேலை செய்யும். பட் மாவு பூச்சிக்கு வேலை செய்யுமான்னு கேட்டால், மாவு பூச்சிக்கு மேலே அந்த ஒயிட் கலர் கோட்டிங் இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கோட்டிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கும் சூப்பராக வேலை செய்யும். இதற்கு தேவையான பொருட்கள் ரொம்ப சிம்பிளானது. ஒன்று வெந்நீர், இன்னொன்று கிளிஞ்சல் சுண்ணாம்பு. பொதுவாக எல்லா ஊர்லேயுமே மளிகை கடைகளில் கிளிஞ்சல் சுண்ணாம்பு கிடைக்கும். தயாரிப்பு முறை ரொம்ப சிம்பிள். 10 லிட்டர் வெந்நீரில் 1/4 கிலோ அளவுக்கு கிளிஞ்சல் சுண்ணாம்பை போட்டுட்டோம்னா அது அப்படியே பொங்கி வரும். நைட்டு முழுசாக வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இல்லை அடுத்த நாள் மாலை வேளையில் அந்த மேலே தெளிஞ்ச நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் தனியாக எடுத்து எத்தனை டேங்க் ஸ்ப்ரே பண்ண போகிறீங்களோ அதில் ஈக்குவலாக பிரிச்சுக்கணும். 10 டேங்க்னா 10 பாகமாக அந்த தண்ணியை பிரித்து டேங்க் ஃபில் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். 2-3 நாள்லேயே அதுக்கான டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக வெத்தலைப்பாக்கு போடும்போது எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு சுண்ணாம்பு போயிடுச்சுன்னா வாய் வெந்துடும். இவ்வளோ பெரிய வாய் இருக்கிற நமக்கே வாய் வெந்து போகுதுன்னா, பூச்சிகள் வாய் ரொம்ப சின்னது, பட்டுச்சுன்னா போதும் ஆள் காலி. 2வது வாய் புண்ணாயிடுச்சு அப்படின்னா அதுங்களால் சாப்பிட முடியாது, கடித்து சாப்பிட முடியாது. ஸோ அந்த பிரின்சிபல் படி இது வேலை செய்யுது. இதற்கான செலவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் 20 ரூபா தான் அதிகபட்சமாக செலவாகும். இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது கழனிவாசல் அப்படிங்கிற ஊரில் சரவணகுமார்னு ஒரு விவசாயி. இதை நான் விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது சில விவசாயிகள் பருத்திக்கும் பயன்படுத்திட்டு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் பருத்திக்கு இது ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் விவசாயிகள் இது நல்லா இருக்குதுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் பர்சனலாக இதை கொத்தவரங்காய், அவரைக்காய், பருத்தி இன்க்ளூடிங் நெல்லுக்கும் பயன்படுத்தியிருக்கேன், கத்திரிக்காய்க்கு பயன்படுத்தியிருக்கேன். எனக்கு சூப்பராக அது வேலை செஞ்சுது. உங்களுக்கு இந்த அசுவினி பூச்சியாலேயோ இல்லை சில சாறு முறிஞ்சு பூச்சிகளால் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் இந்த மருந்தை நீங்களும் பயன்படுத்தலாம். மேலும் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த கமெண்ட்டில் போடுங்க, நான் அதற்கான பதில் நிச்சயமாக சொல்கிறேன். தேங்க்யூ.